ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நேற்று யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம், ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன இதுல வந்து எந்த ஸ்கூல்ல எவ்வளவு வேகன்சி இருக்கு, எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அதுக்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி வேகன்சியை வந்து கால்குலேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்க சொல்லி முதன்மை கல்வி அலுவலர் BO DO அவங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சர்க்குலர் வந்து விட்டுருக்காங்க. அதை வந்து நம்ம ஒரு யூடியூப்ல போஸ்ட் போட்டிருந்தோம். அதுல இருந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கேட்கறாங்க அப்படின்னா, எப்ப வந்து அடுத்த PGTRB எக்ஸாமா இருக்கட்டும், UGTRB பிளஸ் வந்து SGT டெட் எக்ஸாம் இதெல்லாம் வந்து எப்ப போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. அதாவது நமக்கு ஆனுவல் பிளானர் படி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மே மாசம் வந்து நம்ம ஆக்சுவலா வந்து போட்டுக்கணும். இந்த மே வந்து இப்பதான் வந்து செகண்ட் வீக் ஆகுது. நம்ம நல்லா எதிர்பார்த்தோம் அப்படின்னா டெட் எக்ஸாம் வந்து இந்த மே கடைசியில வந்து நமக்கு நோட்டிபிகேஷன் வந்து வரலாம். மே கடைசி இல்லாட்டி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக் ஸ்கூல் திறந்தோடனே அதுக்கான முயற்சி வந்து ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி வந்து அமைச்சரவை பட்டியலும் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து வெங்கட்ராமன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அபிஷியலான நியூஸ் வந்து அது கிடையவே கிடையாது. இன்னும் வந்து நம்ம கரெக்டான அந்த அலாட் பண்ணல. எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து அலாட் பண்ணல. ஆனா வந்து அதற்கான வேலைகள் வந்து நடந்துட்டு இருக்குது. ஏன்னா நம்ம ஜூன் 1 வந்து ஸ்கூல் திறக்க போறாங்க. அதுக்கான வேலைகள் வந்து மும்மரமா வந்து நடந்துட்டு இருக்குது. அதனால வந்து இந்த லிஸ்ட் வந்து எடுக்க சொல்லிருக்காங்க. BO DO அதுக்கப்புறம் வந்து ஸ்கூல் HM உங்க ஸ்கூல்ல எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க, அதை தவிர்த்து வந்து எந்த சப்ஜெக்ட்ல வந்து எந்த ஆசிரியர்கள் வந்து இருக்காங்க, அதாவது நம்ம தொடக்கப்பள்ளி, நடுநிலைப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி எல்லா கேட்டகரியிலையும் வந்து லிஸ்ட் கேட்டுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணோம் இல்லையா, இது ஸ்பெஷல் டெட், அது வந்து நம்ம சொன்னபடியே நடக்கும். சாதாரண டெட், நார்மல் டெட் வந்து இந்த மே எண்ட்ல இல்லாட்டி ஜூலை ஃபர்ஸ்ட் வீக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். PGTRB வந்து ஆகஸ்ட் மாசம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது மாதிரி வந்து UGTRB பேப்பர் 2 பாஸ் பண்ணிருப்பீங்களே அவங்களுக்கான எக்ஸாம் வந்து இந்த ஜூன் கடைசி இல்லாட்டி ஜூலை ஃபர்ஸ்ட் வந்து கண்டிப்பா நோட்டிபிகேஷன் விட்டுருவாங்க. இந்த டிசம்பருக்குள்ள வந்து எல்லா எக்ஸாமும் வச்சு முடிச்சிருவாங்க. அதனால படிக்க வேண்டியது வந்து நம்மளோட பொறுப்பு தான். நீங்க வந்து தாராளமா வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இப்ப இருந்து நம்ம இப்போ நோட்டிபிகேஷன் போட்டதுக்கு அப்புறம் நம்ம படிச்சோம் அப்படிங்கும்போது ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம TNPSC வந்து கம்பல்சரி வந்து நோட்டிபிகேஷனுக்கு அப்புறம் வந்து 90 days இருக்கணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி. ஆனா டெட்டுக்கு வந்து அது கம்பல்சரியே கிடையாது. அதாவது அவங்க நோட்டிபிகேஷன் விட்டு ஒரு 2013-14 அந்த டைம்ல எல்லாம் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா நோட்டிபிகேஷன் விட்டு 15 நாளோ 20 நாளோ வந்து ரீ எக்ஸாம் வந்து வச்சாங்க. கொஸ்டின் வந்து ரொம்ப டஃப். 0.2% கீழே பாஸ் ஆயிருக்காங்க. அதனால ரீ எக்ஸாம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வச்சாங்க. 15-20 நாளுக்குள்ளேயே வந்து ரீ எக்ஸாம் வச்சாங்க. அதனால வந்து இந்த டெட்டுக்கு வந்து கரெக்டான ஒரு டேட் வந்து கிடையாது. இந்த இவ்வளவு 3 monthsக்கு அப்புறம் வைக்கணும், 50 daysக்கு அப்புறம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. நம்ம படிச்சுட்டே இருப்போம். ஏன்னா டீச்சர்ஸ் பற்றாக்குறையினால வந்து டக்குன்னு வந்து நம்ம எக்ஸாம் வந்து வச்சிடலாம். அதனால வந்து தயவு செஞ்சு வந்து உங்களோட நாலேஜ் வந்து வேஸ்ட் பண்ணாம பிரைவேட் ஸ்கூலுக்கு 7,000 8,000 அந்த ரேஞ்சில் வந்து நிறைய டீச்சர்ஸ் வந்து நம்ம வேலைக்கு போறதை பார்த்துருக்கோம். நானும் வந்து கேட்டிருக்கேன். அந்த மாதிரி இல்லாம இப்ப இருந்து உங்களுக்கான ஸ்டடிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ப்ரீ பிளான் வந்து போட்டு வைங்க. ஃபர்ஸ்ட் வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ டெட் எக்ஸாம் இருந்தது அப்படின்னா எல்லாரும் வந்து இந்த சைக்காலஜி அப்படின்னு சொல்லிட்டு போறீங்க. ஆனா சைக்காலஜி வந்து நம்ம லாஸ்ட் வச்சுக்கோம். நம்ம 120 மார்க் தான் நம்ம எக்ஸாம் எழுத போறோம். சைக்காலஜில வர கொஸ்டின்ஸ் மார்க் எல்லாமே நமக்கு வந்து கிரேஸ் மார்க் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு படிங்க. அந்த 120 மார்க்கு வந்து நம்ம எந்த சப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் வந்து தமிழுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கொடுங்க. அந்த மாதிரி வந்துட்டு எது உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்ட் அதெல்லாம் நல்லா படிங்க. எந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரீ பிளான் போட்டு வச்சு படிங்க. கண்டிப்பா வந்து பாஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம UGTRBயும் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துடும். இப்ப நிறைய பேர் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது